ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது கவனத்தை முழுமையாக அன்னையிடம் சமர்ப்பித்து, தாயே, எங்களை ஆழ்நிலை தியான நிலையில் அமைதியை உணர்வதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து தேவையற்ற கவனங்களையும், எண்ண குவியல்களையும், மனித குணங்களையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் என்ற பிரார்த்தனையை நாம் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு, அன்னையை வணங்கி நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் ஹிருதயத்தினுள் வந்து அமர்ந்திடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து அனுதினமும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. அதனால் எங்களுக்குள் இருக்கும் அறியாமைகளும் மாயைகளும் அகற்றப்படும் தாயே. தங்களின் அன்பு தத்துவத்தை முழுமையாக உணரும் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் தியான நிலையில் நாங்கள் மேலும் ஆழமாக தியான நிலையில் எங்களை நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருளாசியும் புரிந்திடுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா.
தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தம் செய்வது போல நாங்கள் நேர்மையானதை மட்டுமே விரும்புவதற்கு எங்களின் இதயங்களை சுத்தம் செய்திடுங்கள் அம்மா. எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் உண்மையான நோக்கங்களை நாங்கள் அடைவதில் எங்களுக்கு விடாமுயற்சியை தந்தருளுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்தலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசராவீர், தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயரும் ஆவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் முழுமையாக நிலை பெற்றிருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் குணமான கள்ளம் கபடமற்ற குணத்தையும் ஞானத்தையும் தூய்மையையும் எங்களுள் நிலையாக எப்பொழுதும் நிலைநிறுத்துவதோடு ஸ்ரீ கார்த்திகேயரின் குணமான பணிவையும் அன்பையும் எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அனைத்திலும் இருப்பவர் தாங்களே ஆவீர். தங்களின் குழந்தைகளான எங்களுக்கு உறுதியான வலுவான சஹஜ யோகிகளாக இருப்பதோடு சஹஜ தர்மத்தை நிலைநிறுத்துவர்களாகவும் உண்மையை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ரார சக்கரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்விசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्षम. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम्
अवधातारम् अवानोचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே,
தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துவதோடு எங்களின் ஆசைகளை தூய்மைப்படுத்தி எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றுங்கள் அம்மா. தாய், எங்களின் தூய்மையான ஆசை ஆன்மீக உயர்வில் மேலும் உயர்ந்து ஆழமாக எங்களுள் சகஜ யோகியின் குணங்களை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் எப்பொழுதும் எங்களின் கவனத்தை நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடுக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவே. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்யுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களின் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் வழி நடத்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் எங்களின் மகிழ்ச்சிக்காக எதை செய்தாலும் அது உங்களை வணங்கும் செயலாக மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா. தாய், எங்களுள் அன்பு, கருணை, இரக்கம், பணிவு முதலிய அனைத்து குணங்களும் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்க, நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே. திரிகுணாத்மிகாவாக இருக்கும் தாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியில் முழுமையாக நிறைந்திருந்து எங்களை சம நிலையில் ஒருங்கிணைந்த எங்களின் மனதையும் கவனத்தையும் இறைவனின் நிலைப்பாட்டோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் இறந்த காலத்தின் எண்ணங்களையும் எதிர்காலத்தின் சிந்தனைகளையும் முழுமையாக சுழுமுனை நாடியில் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்போம் அம்மா. அந்த இறைவனின் ஆனந்த நிலையை நாங்கள் முழுமையாக எங்களுள் உணர்வதற்கும் நாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. எங்களின் அந்த உண்மை நிலைப்பாட்டில் நாங்கள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள்
நிகழ்காலத்தில் சம நிலையில் இருக்கிறோம் தாயே. நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே நிலைநிறுத்தி அன்னை அவர்கள் நமது காலை தியானத்திற்குரிய மந்திரத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூறியிருக்கிறார். அதை நமது முழுமையான எண்ணங்களற்ற நிலைப்பாட்டோடு நாம் கேட்போம். Shloka, which I had told Mahatma Ji that he should put it first. He said, I was a very small girl, but he listened to me, which is a beautiful thing. Pratar namami. The first thing you have to say, Pratar namami, Rudhi Sanspurad Matatvam, Satchit Sukham Paramahansa Gatim Turiyam. Meaning, early in the morning, I pray to that principle of my spirit, which is the truth, the attention, and joy, so that I should go to the highest state of my ascent. Samsphuradma tattvam Satchit Sukham Paramahansa Gatim Turiyam Yat Swapna Jagar Sushupta Mavaiti Nityam Tad Brahma Nishkalamaham Nacha Bhuta Sangha. अर्थ कळला का? प्रातर नमामि, मैं सवेरे उठ करके नमस्कार करता हूँ। हृदय संस्फुरात्म तत्व, हृदय में स्फुरन पाने वाले उस तत्व को, कौन सा तत्व है? डिवाइन लव। उस तत्व को मैं याद करता हूँ, उसको मैं नमस्कार करता हूँ। प्रातः नमामि हृदय संस्फुरात्म तत्वम सच्चित सुखम, सच्चित सुखम, जो सत्य है, चित है और सुख है। परमहंस गति तुरीयम, तुरीय दशा उसे कहते हैं जिसमें आप आ गए। पार होने का मतलब है तुरीया, आप उस दशा में आ गए हैं, परमहंस गति की दशा में आ गए। परमहंस गति तुरीयम, उस दशा का, उस अवस्था का मैं नमस्कार करता हूँ। अभी तो जो आए नहीं वो गा रहे हैं, लेकिन आप आ चुके। प्रातः नमामि हृदय संस्फुराद दस्मम सच्चित सुखम परमहंस गति तुरीयम यत् स्वप्न जागर, जो स्वप्न जागर, स्वप्न में जागृतावस्था में
सुषुप्ति मवई की नित्यम। सुषुप्ति अवस्था में सब में नित्य रहता है, चाहे आप जागते रहे, चाहे आप सोते रहे, चाहे आप सबकॉन्शियस से रहे। सुषुप्ति माने सबकॉन्शियस में, और उससे भी अनकॉन्शियस में रहे, जहाँ वो नित्य रहता है। यद स्वप्न जागर सुषुप्तम अवैति नित्यम तद ब्रह्म निष्कलमहम्। वो अलेपा, वो निर्लेप ब्रह्म मैं हूँ, न च भूत संघ। मैं ये जो भूत संघ है, भूत संघ वाले 5 तत्वों से बना हुआ ये शरीर मन बुद्धि जो है वो मैं नहीं, लेकिन वो ब्रह्म है जो नित्य अविनाशी हमेशा हर स्थिति में रहता है। इस श्लोक को याद कर लेना चाहते हैं। प्रातः नमामि हृदि संस्फुरात्म तत्वं सच्चित् सुखम परमहंस गतिं तुरीयम्। यत् स्वप्न जागर सुषुप्त मवैति नित्यम तद ब्रह्म निष्कलमहम् न च भूत संघ। ये हम लोगों के लिए जो रियलाइज हो गए हैं, उनके लिए बहुत बड़ा मंत्र है कि हम वो हैं जो निर्लेप, निरंजन, निराकार ब्रह्म है। हम ये जो भूत संघ है, जो पंच महाभूत मिलकर के उनके संघात से बना हुआ जो बाहर का ढकोसला है, वो नहीं, जो अविनाशी अंदर विराजता है, वही हम हैं। ये तभी होगा जब हमारा चित्त उसमें बैठे। चित्त तो वहां बैठ गया, बिल्कुल बैठ गया है, किंतु वो चित्त अभी भी बाहर की ओर दृष्टि की हो। उसे जैसे आप अंदर की ओर दृष्टि कर लेंगे, आप परमहंस गति के दशा में बैठेंगे। उस गति पर है, आपको बिठा दिया है उस गति पर कि आप परमहंस हैं। लेकिन परमहंस को अपने जो कीचड़ से लगे हुए पैर हैं, उन्हें साफ करके और अपने आसन पे उस इज्जत के साथ बैठ जाना चाहिए, जैसे कि कोई राजा अभिषेक के बाद बैठ जाता है। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களை படைக்கும் கடவுளான ஸ்ரீ பிரம்ம தேவராவே, தூய்மையான தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை தரும் கடவுளான ஸ்ரீ சரஸ்வதியும் தாங்களே ஆவீர். எங்களுக்கு தூய்மையான கவனத்தையும் தூய்மையான அறிவையும் தந்து அனுதினமும் வழி நடத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுள் எப்பொழுதும் தாங்கள்தான் அனைத்தையும் செய்கின்றீர்கள், அனைத்து செயல்களிலும் தாங்களே இருந்து அதை எங்களுள் முழுமைப்படுத்துகிறீர்கள் என்கின்ற எண்ணம் எங்களுள் ஆழமாக பதியப்படும் பொழுது நான் என்ற அகங்காரம் எங்களிடம் இருந்து மறைந்து விடுகிறதம்மா. தாயே, நாங்கள் தங்களின்
பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் கவனத்தில் நிலைநிறுத்தும் பொழுது நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் அம்மா. நாங்கள் என்றென்றும் அதே நிலையில் வலிமையாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே எங்களுக்கான ஆத்ம சக்தியை தந்தருள்பவர் தாங்களே ஆவே. எங்களுள் திருப்தியையும் அமைதியையும் குரு தத்துவத்தின் உண்மையையும் உணர வைத்தவர் தாங்களே ஆவீரம்மா. என்றென்றும் நாங்கள் அதே நிலைப்பாட்டோடு நிலைத்திருப்பதற்கும் சஹஜ தர்மத்தை எங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்தி அதன்படி நாங்கள் செயலாற்றுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். அகில உலகத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரி ஆதிசக்தி, இப்பிரபஞ்சத்தை ஆள்பவரும் இயக்குபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், எங்களின் தாயாக இருக்கும் தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தரும் பொழுது நாங்கள் பயமற்ற நிலையில் இருக்கிறோம் அம்மா. தாங்களே ஸ்ரீ சதாசிவா தங்களின் அன்பை எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்தும் பொழுது நாங்கள் இந்த முழு உலகத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக வலிமையோடு இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், தங்களின் அன்பினால் எங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறீர்கள். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தியிருக்கிறீர்கள். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கிருஷ்ணரின் இனிமையையும் அவரின் சாட்சி பாவனையும் எங்களுள் எப்பொழுதும் நிலை நிறுத்துகிறீர்கள் அம்மா. நாங்கள் அதை முழுமையாக உணர்ந்து எங்களுள் அந்த சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையை நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் துகள்களாகவும் இருக்கும் பொழுது எங்களின் கூட்டுணர்வு பெரியதாக மாற வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றலையும் விழிப்புணர்வு அடைய செய்து நாங்கள் அனைத்தையும் சந்தோஷத்துடன் சாட்சி பாவத்தில் பார்க்கும் நிலையை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திலும் சகசிரார சக்கரத்திலும் வைத்து
ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகத்தை நாம் கேட்கலாம். श्री पाण्डुरङ्गाष्टकम्। महायोगपीठे तटे भीमरथ्या वरं पुण्डरीकाय दान्तुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तमानन्दकन्दम् परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। तडिद्वाससं नीलमेघावभासम् रमामन्दिरं सुन्दरं चित्प्रकाशम् वरं त्विष्टिकायां समन्यस्तपादं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। प्रमाणं भवाब्धेरिदं मामकानां नितम्बकराभ्यां धृतो येन तस्मात् विधातुर्वसत्यै धृतो नाभिकोशः परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। स्फुरत्कौस्तुभालङ्कृतं कण्ठदेशे श्रिया जुष्टकेयूरकं श्रीनिवासम् शिवं शान्तमीड्यं वरं लोकपालं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। शरच्चन्द्रबिम्बाननं चारुहासं लसत्कुण्डलाक्रान्तगण्डस्थलान्तम् जपारागबिम्बाधरं कञ्जनेत्रं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। किरीटोज्ज्वलत्सर्वदिक्प्रान्तभागं सुरैरर्चितं दिव्यरत्नैरनर्घैः त्रिभङ्गाकृतिं बर्हमाल्यावतंसं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। विभुं वेणुनादं चरन्तं दुरन्तं स्वयं लीलया गोपवेशं दधानम् गवां वृन्दकानन्ददं चारुहासं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। अजं रुक्मिणी प्राणसञ्जीवनन्तं परन्धाम कैवल्यमेकं तुरीयम् प्रसन्नं प्रपन्नार्तिहं देवदेवं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। स्तवं पाण्डुरङ्गस्य वैपुण्यदं ये पठन्त्येकचित्तेन भक्त्या च नित्यम् भवाम्भोनिधिं ते वितीर्त्वान्तकाले हरेरालयं शाश्वतं प्राप्नुवन्ति। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம். மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவீர். ஸ்ரீ ஷமாவாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் குற்றங்களை மன்னித்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் எங்களுள் இருந்து முழுமையாக அகற்றிவிட்டு எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களையும் மன்னிக்கும் குணத்தை தந்திருக்கிறீர்கள் அம்மா.
தாய் என்றென்றும் எங்களுள் தங்களின் அன்பு மற்றும் மகிமை மட்டும் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், இந்த பூமியில் தாங்கள் மனித அவதாரம் எடுத்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்தது பிள்ளைங்களம்மா. எங்களுக்கான இந்த ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் இரண்டாம் பிறப்பை எங்களுள் உணர்த்தி நாங்கள் யார் என்பதை எங்களுள் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள் அம்மா. தாய், எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவில் நிலைநிறுத்திருக்கவும் தங்களை நோக்கிய எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை முழுமையாக உணர்ந்து அந்த ஆனந்த கடலில் நாங்களும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் எண்ணங்களற்ற இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். Today is the first day we are having this puja in this country of Austria.
This country is a historical country with different upheavals it has gone through. We learned so many lessons in that. But human beings are such that they do not relate the calamities with their mistakes. That's how they go on repeating the same mistakes again and again. The visit to Vienna was overdue, and I came on a day when we had to celebrate the birthday of Machindranath. It's very auspicious for all of you that he should be today complete his 1 year of life. I bless him with all the flowers, the choicest flowers of beauty and bliss on him and his family, all his relations and his family. There are so many things which are being done for the first time. I should say that the first time I've come to Vienna, to Austria, the first time I've come to the birthday of a child on his first birthday. And on a Ashtami, that is today, is the 8th day of the moon which is increasing, Shukla Pakshi. That first time all the weapons of the goddess are to be worshipped. This was a great idea because these weapons work all the time, not only to kill the evil, but to protect the good. They were never worshipped before, and that today, if human beings realize their importance and significance, then lots of problems of atomic bombs and all these things that are being created could be solved by diverting them to the right direction, using them for the destruction of the evil forces and not the good. Also for protecting human life, nourishing human life. The same weapons can be used in a wrong direction, but rightly used, they can be dedicated for the use of God's work. All that is created by human beings, which looks apparently a instrument of destruction. But if human beings use their wisdom, they will find out that all these inventions that have come to them from the prompting of the unconscious are for the work of God. All scientific research, everything that has been done
all these instruments that you have produced are for the use of God. In a way we can say that human beings have worked to create methods as instruments, as social, economic, political institutions. To advance the mechanism of God's work. The unconscious has worked through human beings. All these institutions, if they are put to the right side of their activity and not to the hellish activity, they all can join together to complete the work of the day. Like in the East, people believe that God has created this beautiful body of human beings, and it is for human beings to create beautiful artistic clothes to enhance the beauty of what God has created, to glorify the beauty what God has created, to respect the beauty that God has created. And that's what has happened in many spheres of life, of human activities, and should have happened in all of them if they had used their wisdom. Question of knowledge that I discussed before is very important to understand. The knowledge that was forbidden once upon a time as Adam and Eve has been a big problem for human beings to understand. It was the case when God created human beings first time, apart from the celestial beings who were perfect. That He wanted to see if these human beings could grow in their population and in their awareness, in their innocence, they would become self-realized. But it was an experiment, and the human beings failed God at that time because they listened to baser promotions or baser prompting. That's how they failed, and they lost their innocence. The loss of innocence is the sin which was first committed. And that sin took a different turn for human beings. Now that knowledge, what thou said, is not this real knowledge. That was the avidya, the artificial knowledge, the knowledge that I am something, that I am the door, the ego. Till the animal stage, there was no ego. And then the ego started growing. We can say that's the beginning of the original sin, that I am something. I am doing something. It's I who can do it. Alright? So God said, let's see. Let's see their little courage. And let them decide. So the plans were changed. One had to think
Now, that we should get incarnations on this earth to help these people, to guide them, to put them into balance, to put them into proper understanding of dharma, so they keep to that balance. But every time I refuse to accept the balance. But this I goes very far from reality. Today also, when we come to Sahajya, I see people, they don't grow very fast. Because of this I, they have questions, they have doubts, they have problems. Because of this original sin, people cannot grow very fast. That I am the one, I am free. Why that? Why this? Who are you to ask questions? Who has made you? Have you made yourself? What did you do to become a human being? Why this kind of egoistical behavior towards God? Why God has made us? Why this thing? Who are you to ask any question? But it is so. The questioning goes on, and such people are very dangerous for search. If they have to come for puja, I am worried. Not because anything will happen to puja, but we may lose them completely. Such egoistical, stupid people get lost. As a mother, I have simple compassion and love for them, and I feel sad that they could have been saved. But this questioning mind of theirs can drown them. This is the basic original sin that human beings have created. Apart from that, we have problem that we have come from animal stage to this stage. So there are animal brutal conditionings within us. Then we have gone through other conditionings which were created in the history by the same Mr. I, who started institutions, who started organizing religions. For example, take Christianity. Christ came here to break your ego. On the contrary, people built a big ego out of it. Now, there are some Sahajogis who believe that Sahaja is a Christian Sahaja or a Hindu Sahaja. Still, that lingers on. That lingers on. That it is a Christian Sahaja. For Christians, it has to be Christian Sahaja. For Hindus, it should be a Hindu Sahaja. For Muslim, it is Muslim Sahaja. It must relate to Islam because they can't get out of their own conditioning, so it must relate to that. It must explain everything that is there. They can't get out. See something. It could be also a Catholic surgeon or a Protestant surgeon. Could be even deeper than that. Like that, you see, it goes on. So you pull Sahaja into your own categories, into your own small little cups. But it's just the other way around. Sahaja is the ocean. It's a universal. It is a Mahayoga. It is not meant for Christians, Hindus, Muslims, or it's meant for human beings as they were. Have you got animals who are Christians, Hindus or Muslims? This all comes because of the original sin only, that we are something. We are Christians, we are Hindus, we are Muslims. In Sahaja, one has to understand that all the rivers, whether it is the river Ganges, or the river Yamuna, or it is the river Thames, or your Danube, any river, that all of them flow into the same ocean and become the ocean. They say that when all the rivers flow in the river Ganges, they are all called as Surasari, means the river of the gods. No more people call them by this different name of the tributaries that are there. In the same way, Sahaja is the ocean. You cannot name it. Do not try to find its identity with other things.
methods. If you start doing that, then your mind will start becoming that small little cup. And moreover, if you are coming from some organized religions, it's very important to understand that organized religions make your cup even stronger. It doesn't dissolve. If it is a disorganized religion, then it's a cup of earthenware which can dissolve into this ocean. But if it is a solid, nice porcelain, maison, then there is no possibility. Then you are adhering to all that conditioning, all that solidness, and then it's very difficult. All the time you have to bring in Christ, or you have to bring in Muhammad, or you have to bring in Zoroaster, or someone like that, who should be there to guide you. Now your guidance is your spirit, which is unlimited. So you don't have to bring any one of them. They are all within you. They are part and parcel. But to stick on to one person is again a sign that you are not expanding. You know that you are all. You have got Sri Krishna within you, who is awakened. You have got Christ within you. You have got Ganesha within you. You have got Brahmadeva within you. And you have got Muhammad within you. And you have got all of them. Moses, everyone within you. So how can you be identified with one person? The reason is you are still conditioned. And you want to drag it into your own condition. So try to bring it at a position where there is no conditioning. We can see our conditioning worse so much with our style, because as human beings we have a habit of forming a closed sector. Whether it is ourselves, first we close ourselves as I am X, Y, Z. Then we can club together as, say, we are, say, people who use fork and knives. There could be people who just use the fork and knives this way, can be clubbed together. The others who use this way can be another way. See, it goes on like that. All kinds of stupidity that human beings have to club together. All right, use the way you like, makes no difference. You eat the same food, it digests the same way, it works the same way. But as far as the outside is concerned, when it comes to human activity, they will use the fork and spoon in a different way. Somebody will use their hands, fingers, and somebody will, may use daggers. I don't know how they can manage to go to what limit. So this is what it is. In doing something, in doing any activity, then only human beings make it a closed circuit. That this is how we do it, this is how they do it, how it is the method of another party or people. This groupism is the worst of all and is against the laws of nature. You can be an individual as far as your appearance is concerned, as far as your hair color is concerned or your eye color is concerned. That's God has created you that way. But all other things that you have created are dead. All other clubbing methods you have created are absolutely of no value. They are just mythical. There's nothing truth in it, nothing that should be worthy considering. It's just a myth. So one has to understand that there is nothing like a Sahaj which is a Christian Sahaj Yoga which is a Protestant Sahaj or a Catholic Sahaj. I find this at a very subtle point where people talk of collectivity, that they don't understand that we are not collective because we have so many tags, attached to us, like the conditionings of our own doings. It could be in Switzerland, it could be in Austria, it could be in Rome, or it could be in India, anywhere. These conditionings we have to get rid. We should know we are human beings created by God, and whatever is within us that is real, created by Him, is the only thing that we have to be. And all the rest of conditioning we should try to
தாய், தங்கள் அருளால் நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாய், தங்களின் அன்பு தத்துவத்தை உண்மை நிலையிலிருந்து நாங்கள் உள்ளும் புறமும் உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தும் கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய நாளில் எங்களுக்கான இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்ததோடு தங்களின் அன்பு உரையை கேட்க செய்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. பூரண மந்திரம் ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.